அட்லாண்டிக் கடல் வந்து அறுத்து வச்ச மாதிரி இறங்கி இப்படி இருக்குது. அதுக்கு மேல மத்திய கரை கடல் வந்து அந்த எல்லுடைய இடைவெளியை பூர்த்தி செய்யற மாதிரி, அது எல்ல திருப்பி போட்ட மாதிரி ஏறக்குறைய எல்ல திருப்பி போட்ட மாதிரி அது வருது, இது எல்ல நேர போட்ட மாதிரி வருது. அப்ப அந்த மாதிரி போட்டு இந்த கடல் அமைஞ்சிருக்கிறது. அப்ப என்ன செய்யணும், மேல உள்ளதும் கீழே உள்ளதும் ஒன்னா சேரணும்ல. 1000 மீட்டர் ஆழத்துக்கு 100 மைல் அளவுக்கு நிக்குது, 100 மைலுக்கு தனியாவே நிக்குது. 100 மைல் அளவுக்கு கீழே அட்லாண்டிக் மேல மத்திய தரைக்கடல் சொல்லி இருக்கிறது. இதுவும் அதுவும் என்னென்னமோ பண்ணுது, எவ்வளவோ சுனாமிகள்லாம் ஏற்பட்டுருச்சு, எவ்வளவு சுனாமிகள்லாம், அதெல்லாம் வந்து கூட அது ரெண்டையும் கலக்க விட முடியல. சும்மா அப்படி அப்படி இப்படி ஏறி ஏறி இறங்கிக்கிறமே தவிர அது தனிதான் இது தனிதான் அப்படிங்கறது எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கிறத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி வந்து அதிசயங்கள் இருக்கிறத திருக்குறான் இப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு இருக்குதுல்ல. இப்ப கடல்கள் சொன்னாலே அதுக்கு தனித்தனியா ஒன்னு சேர விடாம தடுக்கிறதுக்கு என்னமோ இருக்குது அப்படின்றது. இப்ப குர்ஆனுடைய வசனத்தை படிச்சீங்கன்னா வியாக்கியான தப்சீர் இல்ல. அதாவது இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பேர் உள்ளது சொருவாங்க விளக்கத்தை. ஃபிட்டிங் கிடையாது. இப்ப நான் சொல்லக்கூடியது நேரடி அர்த்தம். இந்த கடலை படைச்ச இறைவன் இதை சொல்றான். தடுப்பு வச்சு எவன் தடுப்பை ஏற்படுத்தின அவனுக்கு தெரியும்ல. இவங்களுக்கு தெரியாட்டாலும், இவங்க 1300 வருஷமா அவங்களுக்கு தெரியாட்டா கூட இந்த தடுப்பை எவன் ஏற்படுத்தினாலும் அவனுக்கு அந்த தடுப்பு இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 55வது சூராவுல 19, 20 வசனங்கள். இந்த 2 வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், மரஜல் பஹரைன் யல்தகியான், 2 கடல்கள் வந்து ஒன்றோட ஒன்று யல்தகியான் சந்தித்துக் கொள்கிறது. ஒன்றோட ஒன்று ஒட்டி என்ன செய்கிறது, சந்தித்துக் கொள்கிறது. பைனஹுமா பர்ஸகுன், ரெண்டுக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியும். பர்ஸகுங்கிற வார்த்தை எல்லாம் போடுறான். பர்ஸகுனால என்ன, கண்ணுக்கு தெரியாத திரை. இப்ப நம்ம கபர் வாழ்க்கையை கூட பர்ஸகுன்னு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்ம இறந்துடுறோம் இல்லையா, இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறோம். யாராவது பாத்தீங்களா? உங்க முத்தாப்பா, உங்க பாட்டனார் மூத்தாப்பா அவரை போய் நீங்க பார்க்க முடியுமா உங்களுக்கு? ஆனா அவர் வேற ஒரு இடத்துல இருக்கிறாரு. அதை பத்தி அல்லாஹ் பேசும்போது என்ன சொல்றான், வமின் வராயிஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபாஸுன், அவங்களுக்கு பின்னாடி ஒரு பர்ஸக் இருக்கிறது. அதை திரை போட்டிருக்கேன், ஆனா கண்ணுக்கு தெரியாத திரை. இந்த பர்ஸகுங்கிற வார்த்தையை அல்லாஹ் எதுக்கு யூஸ் பண்றான்னு கேட்டா, தடை இருக்கும் உனக்கு தெரியாது, உன்னுடைய எந்த புலனுக்கும் எட்டாது. கண்ணுக்கு மட்டும் எட்டாதுன்னு இல்ல, தொட்டு பார்த்தாலும் தெரியாது. தடை பார்த்தா சிலது கண்ணுக்கு தெரியாம இருக்கும். கண்ணாடியாலே திரை போட்டிருக்கணும் வைங்க, கண்ணுக்கு பார்த்தா 2 ஒண்ணா இருக்க மாதிரி தெரியும். கையை வச்சு குத்துனா இருக்கிறது தெரியும்ல. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. திரைன்னா என்னன்னு கேட்டா அது ஒண்ணுலையும் படக்கூடாது. அப்படியான ஒரு தடை எப்படி இருக்குன்னு, இப்ப சில திரைகள் இருக்கிறது. இப்ப ஏர் கட்டர் எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அது கூட ஒரு தடை தானே. ஒரு ஏசியை போட்டு விட்டு கதவை திறந்து அடைச்சு வச்சா வியாபாரம்லாம் வராதுங்கிறக்கா என்ன பண்ணுவான், கதவை ஓப்பனா திறந்து வச்சிருப்பான், பெரிய திறந்து வச்சு ஏசி போட்டுருவான். இந்த ஏசி வெளியே போக கூடாது, அதுக்கு என்ன பண்ணுவான், மேல இருந்து ஏர் கட்டர் போட்டுருவான். ஏர் தான் அதை கட் பண்ணுது, காத்தையே செவராக்கிறான். காத்து சர்ன்னு அடிக்க முடியாது. அந்த காத்து வேகமா அடிக்கும் பொழுது இங்க உள்ள குளிர் காத்து அங்க போகாது, அங்க உள்ள வெப்ப காத்து இங்க வராது. ரெண்டையும் தடுத்து கொண்டு அது ஒரு கதவு மாதிரி இருக்கும். ஆனா பார்வையை தடுக்காது, மக்கள் வருவதை தடுக்காது. திறக்கிறதுக்கு தட்டிக்கிட்டு திறக்க வேண்டிய தேவையில்லை. அது வாட்டுக்கு வரலாம், அது வாட்டுக்கு போகலாம். காத்து மட்டும் வர, மனுஷன் தான் போய்க்கலாம் வந்துக்கலாம். அதுவாவது உணர்ற மாதிரியாச்சும் இருக்குது. இந்த ஏர் கட்டுற கூட கிட்ட போனா உணர முடியும்ல. இங்க இருந்து பார்த்தா வேணா உங்களுக்கு தெரியாது, வாசலுக்கு போனா மூஞ்சி அப்படி மேல அடிக்குமே. அந்த தடையாவது தெரியும். ஒரு வகையில் உங்க உடலுடைய அந்த தடவி கொடுக்கும்ல, இங்க உனக்கு தடை இருக்குது, இந்த மேல இருந்து வருது. அதுவும் கிடையாது. அதாவது பர்ஸகண்டா என்னன்னு கேட்டா கண்ணுக்கு தெரியாது, காதுக்கு தெரியாது, தடவி பார்த்து ஸ்பரிசத்துல தென்படாது, ஆனா தடுத்துக்கிட்டு இருக்கும். இதுவும் அதுவும் சேராது. அல்லாஹ் என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா, பைனஹுமா பர்ஸகுன், ரெண்டுக்கு மத்தியில பர்ஸக் இருக்கிறது, ஒரு திரை. கண்ணுக்கும் எந்த புலனுக்கும் தென்படாத திரை இருக்கிறது, தடை இருக்கிறது, சுவர் இருக்கிறது. லா யப்கியான், ஒன்றை ஒன்று வரம்பு மீறுவதில்லை. முக்கியமான பாயிண்ட். அது எதுக்கு அந்த தடை இருக்கிறது, அது ரெண்டும் வரம்பு மீறிக்கிறாது. மீன் எல்லாம் மீறிக்கிறோம், அங்க உள்ள மீன் இங்க வரும். தடை இருந்தா மீன் போக கூடாதுல. அல்ல அந்த தடைக்கு கூட டெபினேஷன் கொடுத்துறான். தடை இருந்தா இங்க உள்ள மீன் அங்க எப்படி போகும், அங்க உள்ள மீன் இங்க எப்படி வரும், இங்க மூழ்கி அங்க எப்படி எந்திரிக்கிறது, அங்க மூழ்கணும் இங்க எப்படி எந்திரிப்பான் கேட்கறதுல, அதையெல்லாம் தடுக்காதான். ஏதோ தடையா அல்ல டெபினேஷன் கொடுத்துறான். தடை இருக்குது, அந்த தடை எதுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், அது ரெண்டும் சேராது. நீ வேற எல்லாம் சேர்ந்துக்கலாம். இங்க இருந்து ஒரு கல்லை விட்டு எரிஞ்சுன்னா இது உள்ள ஊடுருவி துப்பாக்கினால சுட்டன்னு வை, இந்த கடலுடைய நின்று சுட்டா அந்த கடலுக்கு போயிடும். அதையெல்லாம் தடுக்காது. நாம் போட்டுக்கிற திரை எந்த ஒரு வேலை தான் செய்யும். அது என்ன வேலை செய்யும், அது ரெண்டையும் சேரக்கூடாது. லா யப்கியான், அது ரெண்டும் ஒன்றை ஒன்று வரம்பு மீறாத பர்ஸக் இருக்கிறது. இது எப்படிங்க இது,
இது எப்படி சொல்ல இயலும்? அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி கடல் தான் என்ன, இந்த சொன்னவர் கடல் பிரயாணமாவது பண்ணிருக்காரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடல் பிரயாணம் பண்ணது இல்ல. ஒரு கப்பல்ல படகுல போன ஒரு அனுபவமாவது இருக்குதா? வெறும் ஒட்டக பிரயாணம் பண்ண ஒரு முகமதுவுக்கு, கடல்னா என்னன்னு தெரியாத ஒரு முகமதுவுக்கு இந்த ரெண்டுக்கு மத்தியில திரை இருக்குன்னு எப்படி சொந்தமா கற்பனை பண்ணி சொல்லிட்டாருங்களா? இது எப்படி கற்பனை பண்ணையாலும் இதுக்கு கற்பனையா? ரெண்டு கடலுக்கு மத்தியில திரை இருக்குன்னு சொல்றது கற்பனை பண்ணி சொல்ல இயலுமா? கற்பனை தான் இன்னைக்கு 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி மெய்ப்பிக்கப்படுதா? நிஜம். அந்த நிஜம் அவருக்கு எப்படி தெரிஞ்சதான் மேட்டர். இது நிஜம். கடல்களுக்கு மத்தியில திரை இருக்கிறது உண்மை. அந்த உண்மை இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு தெரியாது. அதை நாங்கள் சொல்லுகிறோம். இவர் சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம்? இதை சொன்னவர் முகமது அல்ல. இதை சொன்னது முகமதையும் நம்மையும் படைத்த இறைவன், கடலையும் படைத்த, அந்த கடலுக்கு திரையையும் படைத்த இறைவன் சொல்கிறான், படைத்தவன் சொல்கிறான். அப்ப இந்த குர்ஆன் நான் அல்லாஹ்விலிருந்து வந்திருக்கேன்னு சொல்லுதா இல்லையா? இப்ப இந்த வசனம் உங்களுக்கு சொல்கிறது, அடே இது யாருடைய சொல் தெரியுமா? இந்த வசனம் இந்த சொல்லுக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமா? இறைவன் தான். நிரூபிக்குதுல தனக்கு தானே. அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம்மன் ஜஅலல் அர்த கராரன் வஜஅல கிலாலஹா அன்ஹாரன் வஜஅல லஹா ரவாசிய வஜஅல பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா இலாஹும் அல்லாஹ். அந்த பூமியை வாழத் தகுந்த இடமாக ஆக்கியவன் யார்? அவற்றுக்கு இடையிலே நதிகளை உண்டாக்கியவன் யார்? அதற்கு ஒரு நங்கூரம் பாய்ச்சியவன் யார்? இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே தடையை ஏற்படுத்தியவன் யார்? யார் யாருன்னு கொஸ்டின் பண்ணிக்கிட்ட பூமியில உனக்கு வாழத் தகுந்த எல்லா செட்டம் பண்ணது யாரு? இதுல நதிகளை ஓட செஞ்சது யாரு? இத நங்கூரம் பாய்ச்சி நிப்பாட்டி வச்சிருக்கிறது யாரு? எப்படி நங்கூரம் பாய்ச்ச பின்னாடி வரும், அதை எப்படி நங்கூரம் பாய்ச்சி நிப்பாட்டி வச்சிருக்கிறது யாரு? இரண்டு பைனல் பஹ்ரைனி ஹாஜிஸா, இரண்டு கடல்களுக்கு மத்தியில ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கிறவன் யார்? நான் தானே செய்திருக்கிறேன் என்று இதை வச்சு நீங்க சிந்தித்து பார்த்து அதை எடுத்துக்கிறீங்க. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, சிந்திக்க சொல்றான். இது யார் என்று கேள்வியை கேட்டதன் மூலமாக இதை செஞ்சவன் யார் சிந்திக்க மாட்டியாங்கிற ஒரு தோரணையில கேட்கிறான். அப்ப இந்த கடலுக்கு மத்தியில உள்ள திரை தடுப்பு இருக்கிறது என்பது அன்றைய மக்களுக்கு விளங்காமல் போனாலும் அதை நீ சிந்தித்து பார்த்தால் அதுல ஒரு தடுப்பு இருப்பதை விளங்கிக் கொள்வாய். விளங்குனதை வைத்து தானே அல்லாஹ்வை ஏத்துக்கிறீர்கள். இது அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டுறான்? திரை இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக புரிந்து கொண்ட பிறகு இது சொல்வது அல்லாஹ் தான் என்று விளங்கிக் கொள்வீர்கள் என்பதற்கு தான் சொல்றானே தவிர, அவன் அறிவுக்கு எட்டாத ஒண்ணு, அவன் கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு சொல்லி இதை செஞ்சது யாருன்னு கேட்டா எப்படி அவன் நம்புவான்? அவன் தெரிஞ்சதான நம்புவான். கடலுக்கு மத்தியில திரைந்து ஒண்ணு இல்லாம இருந்துச்சுன்னு வைங்க, இல்லவே இல்லை என்னது இது எப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லிட்டு போயிருவான். இருக்குதுங்கிற நிரூபணம் ஆகணும். அப்ப கண்டுபிடிக்க ஏனும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இதை விட இன்னும் அற்புதத்தினுடைய உச்சிக்கு நம்ம போயிடுறோம். இந்த கடல்கள் மாதிரியே கடல்களுக்கு தண்ணீர் எப்படி சேருது? கடல்ல உள்ள தண்ணீரை சூரியன் என்ன செய்யறது? நீராவியாக மாற்றி மேல கொண்டு போகிறது. மேல கொண்டு போய் அப்புறம் மழையா பொழிகிறது. மழையா பொழிந்த அந்த தண்ணீர் மறுபடியும் கடலுக்கு என்ன செய்யுது? ஆறுகள் வழியாக போய் கடல்ல போய் சேருது. மழை பெஞ்சவன பாத்தீங்கன்னு சொன்னா, கடற்கரை ஓரத்தில் வசிக்கக்கூடிய மக்களாக இருந்தால் மழை பெய்த உடனே பெரிய அளவுக்கு மழை பெய்யுமையானால் இந்த தண்ணி போய் அப்படியே அங்க நிற்கும். இங்கேருந்து போன ஆத்து தண்ணி, ஆத்து வழியாக போன தண்ணி எல்லாம் செய்யும் நிற்கும். அது வெள்ளப்பெருக்கு திறந்து விட்டுறான்னு வைங்க. காவேரியில் பயங்கரமான வெள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அது திறந்து விடுவாங்க. சில எங்க கொள்ளிடத்துல காவிரியை கொள்ளக்கூடிய இடமா இருக்குனால கொள்ளிடம்னு பேர் வச்சிருக்கான். கொள்ளிடத்தை திறந்து விட்டான்னு வைங்க, அப்படியே போய் கடல்ல போய் அது சங்கமம் ஆயிரும். அப்ப கடல்ல சங்கமமான பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, இதையும் எல்லாம் கடலுங்கிறான். கடல் அளவுக்கு தண்ணீர் போய் புகுந்து போறதுனால இன்னொரு பக்கம் பார்த்தாயா, நல்ல தண்ணீர் போய் எதுல கலக்குது? உப்பு தண்ணீர்ல கடல்ல கலக்குத. அது எப்படி அமைந்திருக்குன்னு பாத்தியா அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த மாதிரியான காட்சிகளும் உலகத்துல நிறைய கடல் பகுதிகள், அதிகமான மழை பெய்யக்கூடிய கடல் பகுதிகள்ல நிறைய மழை பெய்யும் இல்லையா, அந்த மாதிரியான கடல் பகுதியில் இருக்கும். அதுல என்ன வருதுன்னு கேட்டா, விஞ்ஞானிகள் சொல்றான், நல்ல தண்ணி கடல்ல கலக்குதுன்னு வைங்களேன். அப்படி கலக்குமையானால் அதுல ஒரு வேலை நடக்குது. என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த தண்ணி சேர மாட்டேங்குது. சேராட்டா கூட என்ன ஆகுதுன்னு கேட்டா, கடல் தண்ணியில கொஞ்சமும் இந்த மழை தண்ணியில கொஞ்சமும் இது போய் ஒற்றை இடம் இருக்குல்ல, ஒரு 20 மீட்டருக்கு மழை தண்ணீர் போனுச்சுன்னு சொன்னா ஒரு 19 மீட்டர் அப்படி நின்றுக்கிறோம். அந்த 1 மீட்டரும் அதுல உள்ள ஒரு மீட்டர் சேர்ந்து கலந்து ஒரு மூணாவது ஒரு தண்ணி அங்க உருவாகுது. கடல் தண்ணி அப்படியே இருக்கும், இந்த தண்ணி அப்படியே இருக்கும். 20 மீட்டர் தண்ணி போகுதுன்னு வைங்களேன், 19 மீட்டர் வரைக்கும் நல்ல தண்ணியா இருக்கும். அந்த கடைசி 1 மீட்டர் என்ன செய்யும்னு கேட்டா, அது மட்டும் அங்கிருந்து 1 மீட்டர் தண்ணியோட சேர்ந்து 2